ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறாததால் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் தனித்து களமிறங்க வி.கே. சசிகலா முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஜெயலலிதா மறைவுக்கு பின் சசிகலா, டிடிவி தினகரன், திவாகரன் ஆகியோர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டனர். இதனால் டிடிவி தினகரன் அமமுக என்ற கட்சியையும், திவாகரன் அண்ணா திராவிடர் கழகம் என்ற கட்சியையும் தொடங்கினர். சசிகலா சிறையிலிருந்து வெளியே வந்த பின்னர் அவருக்கும் தினகரனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அதே நேரம் கடந்த 2022ஆம் ஆண்டு திவாகரன் தனது கட்சியை சசிகலா தலைமையின் கீழ் கொண்டு வந்தார். இந்த நிலையில்தான் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் சசிகலா தன்னுடைய ஆதரவாளர்களை தனித்து போட்டியிட வைக்க முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அல்லது சசிகலாவின் ஆதரவாளர்கள் திவாகரனால் தொடங்கப்பட்ட அண்ணா திராவிடர் கழக வேட்பாளர்களாக 25 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்த நாளான பிப்ரவரி 24ஆம் தேதி விக்கிரவாண்டி வி சாலையில் பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிட்டுள்ள சசிகலா அப்போது தனது இறுதி முடிவை அறிவிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றொரு பக்கம் தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையின் வாயிலாக தாவேக கூட்டணிக்கு சசிகலா தரப்பு முயற்சிப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.